வணக்கம் நண்பர்களே, நான் அம்பிகா. அம்பிகா குரோஷே கிரியேஷன்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து குரோஷேல செயின் போட்டு பழகலாங்க. செயின் எப்படி போடணும், அது எப்படி திரும்ப செயின் கொண்டு வருதுன்னு சொல்லிட்டு ஒரு 3 அடுக்கு செயின் எப்படி போடுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். போன வீடியோவில் சொன்ன மாதிரியே உங்கள் 2 ஃபிங்கர்ஸை இப்படி கன் ஷூட் மாதிரி வச்சுக்கோங்க. நடுவில் இந்த உள்ளன் வைக்கிறேன். இதை வந்து எக்ஸ் மாதிரி கொண்டு வரேன். இந்த 3rd ஃபிங்கரில் அதை வந்து பிடிச்சிக்கிறேன். இந்த க்ரோஷே ஊசியை உள்ளே விட்டு ஃபஸ்ட்டு த்ரெட்டை விட்டு 2வது த்ரெட்டில் பிடிச்சி அப்படியே நம்ம எல்லா ஃபிங்கர்ஸும் எடுத்துடலாம். அதுக்கப்புறம் இந்த பெரிய நூலை இந்த விரலில் மாட்டி இந்த சின்ன நூலை இப்படி மாட்டி அதுக்கப்புறம் இந்த பெரிய த்ரெட்டும் இந்த சின்னதும் இப்படி இழுக்கிறோம். இது வந்து ஸ்லிப் நோட்டுங்க. இதை வந்து எப்படி செயினாக கொண்டு வரோன்ட்டு தான். இப்போ இது ரெண்டையும் இந்த 2 விரலில் பிடிச்சிக்கிறோம். இந்த விரல் வந்து நமக்கு நூல் வர வேண்டிய விரல். இந்த சுண்டு விரல் இருக்குது இல்லைங்களா, இதில் நீங்கள் இப்படி இந்த 2 விரலில் இப்படி பிடிச்சிட்டிங்கன்னா இது பாட்டுக்கு நூல் வந்துட்டுருக்கும். சரிங்களா, இந்த 3 விரலை விட்டுட்டு இந்த 2 விரல் இப்படி பிடிச்சிட்டிங்கன்னா இதில் பாட்டுக்கு நூல் வந்துட்டுருக்கும். சரிங்களா, இந்த நூல் வந்து இந்த கேப்பில் இது ரெண்டும் இப்படி இந்த 2 ஃபிங்கர் இந்த ஃபிங்கரை நீங்கள் இப்படி வச்சுக்கோங்க. இந்த 2 ஃபிங்கரில் இப்படி பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு இப்போ வந்து இது டைட்டாக இருக்குது, உங்களுக்கு லூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னா இந்த சின்ன த்ரெட் இருக்குல்லங்க, இந்த சின்ன த்ரெட்டை இழுத்திங்கன்னா இது பெருசாகிக்கும். சரிங்களா, இப்போது உங்களுக்கு வந்து இந்த சின்ன த்ரெட்டு ரொம்ப இழுத்து இப்படி ரொம்ப பெருசாக கேப் இருக்குது, இதை நான் சின்னது பண்ணோன்னா இந்த முடிச்ச இடத்துல இப்படி பிடிச்சிட்டு இந்த மேலே இந்த பெரிய நூலை இழுத்திங்கன்னா இது வந்து டைட் ஆகிக்கும். சரிங்களா, ரொம்ப டைட் வேண்டாம். இப்போ பழகுறீங்கன்னா ரொம்ப டைட் வேண்டாம், கொஞ்சம் ஃப்ரீயாகவே நம்ம வந்து ஊசியை விட்டு எடுக்கலாம். சரிங்களா, இப்போ உள்ளே விட்டு வெளியே கொண்டு வந்து உள்ளே நம்ம மாட்டி இந்த நம்ம வந்து இந்த செயின்குள்ளே போடும்போது எப்போவுமே வந்து இந்த ஊசி இந்த முனை வந்து உள்ளே பார்த்த மாதிரி விட்டு வெளியே எடுக்கிறோம். சரிங்களா, திரும்ப ஒரு ரோல் சுற்றி கொண்டு வந்து உள்ளே விட்டு வெளியே எடுக்கிறேன். இப்போ வந்து 2 செயின் போட்டோம். 3 4 உள்ளே விட்டு வெளியே கொண்டு வந்து உள்ளே விட்டு எடுக்கிறேன். 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20. இப்போ நம்ம 20 செயின் போட்டிருக்கோம் இல்லைங்களா, 20 செயின் போட்டிருக்கோம். அடுத்த செயின் எப்படி கொண்டு வரது, அடுத்த செயின்னா இதுக்கு மேலே அடுத்த ஸ்டெப் எப்படி கொண்டு வரதுன்னா அதை போடுறதுக்கு முன்னாடி நம்ம இன்னொரு செயின் போட்டுட்டு தான் அடுத்த செயினுக்கு போகணும். சரிங்களா, இதை வந்து நம்ம இந்த த்ரெட்டு வந்து ஊசியில் மாட்டியிருக்கிறது செயின் கணக்கு வராது, அதனால் இன்னொரு செயின் போட்டுட்டு இப்போ வந்து 20 செயின் இருக்குது. இப்போது இதுக்குள்ளே வந்து நம்ம என்னென்னா சிங்கிள் க்ரோஷே போட போகிறோம். சிங்கிள் க்ரோஷேனா சொல்லியிருக்கேன் இல்லைங்களா, ஒற்றை முடிச்சு. அது எப்படின்னா எதுவுமே பண்ணலை, அந்த செயின்குள்ளே உள்ளே விடுறேன். உள்ளே விட்டு ஊசி பாருங்கள் வெளியே மேலே இந்த நூலுக்கு மேலே வரல, நூலுக்கு அடியில் தான் விடுறேன். திரும்ப அந்த ஊசி மட்டும் மேலே கொண்டு வந்து அந்த நூலில் பிடிச்சு எந்த செயினில் போட்டனோ அந்த செயின்குள்ளேயே கொண்டு வந்து வெளியே எடுத்து திரும்ப உள்ளே விட்டு அந்த த்ரெட்டை மாட்டி இந்த 2 வழியில் எடுக்கிறேன். இதுதான் சிங்கிள் க்ரோஷே. சரிங்களா, திரும்ப செயின்குள்ளே விடுறேன். உள்ளே விட்டு இப்படி மேலே வந்து உள்ளனில் மாட்டி அதே செயின்குள்ளே விட்டு வெளியே எடுத்து இப்போ இங்கே 2 இருக்குது, அதை இப்படி உள்ளனில் மாட்டி எடுக்கிறேன். இதுதான் வந்து சிங்கிள் க்ரோஷே. சரிங்களா, அதே மாதிரி ஃபுல்லாக போட்டு வரலாம். செயின்குள்ளே விடுறேன், மாட்டி எடுக்கிறேன், செயின்குள்ளே விடுறேன், மாட்டி எடுக்கிறேன். இதுதாங்க சிங்கிள் க்ரோஷே. செயின்குள்ளே விட்டு எடுக்கிறேன், செயின்குள்ளே விட்டு எடுக்கிறேன், செயின்குள்ளே. நீங்கள் இதே மாதிரி செயின் ஃபஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்குங்க. செயின்குள்ளே போட்டு இந்த மாதிரி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ண உங்களுக்கே இன்ட்ரெஸ்ட் வந்துடுங்க.
ஈஸியாக இருக்குது அப்படின்ட்டு உங்களுக்கே வந்து கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ண பண்ண உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அவ்வளோதானா அப்படின்னு நினைப்பீங்க. ஏன்னா நான் ஃபஸ்ட்டு இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்க மாட்டிருக்குன்ட்டு நான் அதெல்லாம் ட்ரை பண்ணவே இல்லைங்க. அதுக்கப்புறம் சரி வீட்டில் சும்மா இருக்கோம், இந்த டைமில் வந்து சரி எவ்வளோ நாள் தான் நம்மளும் அதை சும்மா பார்க்க மட்டும் செய்கிறது, ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்ட்டு தான் ட்ரை பண்ணேன். பூ கட்டுற நூலில் தாங்க ட்ரை பண்ணேன். சரி ஈஸியாக வந்துச்சு. சரி ஓகே நம்மளும் உள்ளன் வாங்கி ட்ரை பண்ணலான்ட்டு பண்ணேன். எனக்கு அது நல்லா இப்போ வந்து கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகிருக்கு. எனக்கு வந்து இதில் ஒரு ப்ராஃபிட்டும் வருதுன்ட்டு தான் சரி நம்மள மாதிரி நிறைய பேர் வந்து என்ன பண்ணுறது வீட்டில் சும்மா இருக்கும்னு நினைப்பீங்க இல்லையா? ஸோ அதனால தான் இதை வந்து ஒரு யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணி உங்களுக்கும் யூஸ் ஆகட்டும்னு பண்ணிகிட்ருக்கேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து செயின் போட்டுட்டோம். சரிங்களா? இந்த செயின் போட்டதுக்கப்புறம் இதை எப்படி திருப்பணுன்ட்டு பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம இது வரைக்கும் இப்படி செயின் போட்டு வந்துட்டோம். சரிங்களா? இந்த செயின் வந்து இது வரைக்கும் நம்ம செயின் போட்டோங்க. இந்த எண்டுக்கு வந்துட்டோம். எண்டுக்கு வந்ததுக்கப்புறம் இந்த இடத்துல ஒரு முடிச்சு போடுறோம். முடிச்சு போட்டு இதை இப்படியே பிடிச்சிக்கோங்க. நீங்கள் இங்கே போட்டிருக்கீங்க இல்லையா? இது வந்து உங்களுக்கு 20 செயின் இருக்கான்னு நீங்கள் கவுண்ட் பண்ணிக்கணும். சரிங்களா? நம்ம செயின் போடும்போதெல்லாம் கவுண்ட் பண்ணிவிட்டு நம்ம ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு வந்து அது கரெக்டாக வருதுன்னு அர்த்தங்க. நீங்கள் கவுண்ட் பண்ணாமையே போட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு செயின் நீங்கள் மிஸ்டேக் பண்ணியிருந்தாலும் உங்களுக்கு வந்து அது போட்டது நீங்கள் ஒரு டிசைன் நினச்சி போட்டிருப்பீங்க. கவுண்ட் பண்ணாமல் நீங்கள் பாட்டுக்கு போட்டே இருந்தீங்கன்னா கடைசியில் பார்த்தா அது வேறு டிசைன் மாதிரி வந்துடும். ஸோ நம்ம ஒன்ஸ் நம்ம பண்ணும்போதே கவுண்ட் பண்ணி போட்டுட்டோன்னா நமக்கு டிசைன் கரெக்டாக வருங்க. கவுண்ட் பண்ணிக்கலாம். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 20 செயின் இருக்குங்க. சரிங்களா? 20 செயின் இருக்குது. நம்ம வந்து அதை அப்படியே இங்கே வந்து ஒரு ஸ்லிப் நாட் போடுறோம். நம்ம திருப்பினதுக்கப்புறம் ஒரு ஸ்லிப் நாட்டு, ஒரு இடை முடிச்சு இங்கே வந்து ஏன்னா இந்த லைன் பிரியாமல் இருக்கிறதுக்காக இங்கே வந்து ஒரு முடிச்சு போடுறோம். இதுதான் ஸ்லிப் நோட்டு. இங்கே ஒரு முடிச்சு போட்டுட்டு இப்போ இப்படி இருக்குங்களா, இப்படி ஒர்க் பண்ணிட்டு வந்தோமா, இப்படி வந்து ஒர்க் பண்ணிட்டு வந்தாங்களா, இதை அப்படியே இப்படி திருப்பிக்கோங்க. இப்படி உள்ளங்கைக்குள்ளே வச்ச மாதிரி திருப்பிக்கணும். சரிங்களா? இப்போ வந்து இந்த மாதிரி ஒர்க் பண்ணிட்டு வந்தோம், வெளிப்பக்கமாக ஒர்க் பண்ணிட்டு வந்தோம். இப்போ வந்து உள்ளங்கை பக்கமாக கைக்குள்ளே நம்ம அடக்கமாக பிடிச்சிக்கிற மாதிரி நம்ம திருப்பிக்கிறோம். திருப்பிட்டு சேம் அதே மாதிரி ஸ்லிப் நாட் போட போகிறோம். எங்கேன்னா இந்த ஃபஸ்ட்டு செயின்குள்ளே இப்போ நம்ம போட்டு வந்தோம் இல்லைங்களா, அந்த செயின்குள்ளே இதுதான் ஃபஸ்ட்டு செயின். இது வந்து ஃபஸ்ட்டு செயின், இது ஃபஸ்ட் ரோவில் ஃபஸ்ட்டு செயின், இது வந்து செகண்ட் ரோவில் ஃபஸ்ட்டு செயின். அதுக்குள்ளே விடுறோம். விட்டு அப்படியே ஒவ்வொரு செயின்குள்ளேயும் இந்த மாதிரி விட்டு நம்ம போட்டு வரோங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 எதுக்கு தெரியுங்களா, எண்ணிட்டே வர நம்ம வந்து மிஸ் பண்ணியிருக்கோம். சரிங்களா? இது கரெக்டாக போட்டே வரல. இங்கே பார்த்தீங்கன்னா 18 19 கடைசி இது போடும்போது பார்த்துக்கோங்க, இந்த செயின் நம்ம போட்டு திருப்பி இருப்போம் இல்லைங்களா, இதுக்குள்ளே விட்டு இந்த செயின்குள்ளே விட்டு எடுத்து இது ஒரு செயின் 20 செயின் போட்டாச்சுங்க. இதுக்கப்புறம் மறுபடியும் இது 20 செயின் போட்டோமா, இதை வந்து ஸ்லிப் நாட் போடுறோம். இடை
முடிச்சு இதை போட்டோம்னா நமக்கு வந்து த்ரெட்டு கலண்டு வராது. அதுக்காக தான் இதை போடுறோம். இதை போட்டு இப்போ இந்த பக்கம் போட்டு வந்தாங்களா சேம் அதே மாதிரி இப்போ உள் பக்கம் திருப்பிக்கிறோம். சரிங்களா? திரும்ப ஒரு லைன் போடலாம். நீங்கள் வந்து இந்த சிங்கிள் ஸ்டிச்சை யூஸ் பண்ணி பழகிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இது கொஞ்சம் நல்ல ஸ்பீடாக வருதுன்னா நீங்கள் அடுத்தடுத்த பேக்ஸ்லாம் போடலாங்க. இந்த சிங்கிள் நாட்லேயே நிறைய பேக்ஸ் போடலாம், ஃப்ளவர் போடலாம், நிறைய இருக்குங்க. நிறைய டிசைன்ஸ் கீ செயின்ஸ் எல்லாம் நீங்கள் போடலாம். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னும் உங்களுக்கு நீங்கள் போடும்போதே அந்த கேப் தெரியும், செயினோட கேப் தெரியும். இதுக்குள்ளே விட்டு போடுறோம். இதுக்குள்ளே பாருங்கள் கேப்பு. நீங்கள் க்ரோஷே பழகும்போது இது வந்து நான் 4mm க்ரோஷே ஊசியில் ட்ரை பண்ணுறேன். நீங்களும் வந்து பழகும்போது நீங்கள் சின்னதில் பழக வேண்டாம், பெரிய ஊசியாக வச்சு பழகுங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்து சின்ன சின்ன ஐட்டம் ஃபஸ்ட்டு போட்டு பழகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன சின்ன பூவாலாம் ட்ரை பண்ணுவீங்க. சின்ன சின்னதாக பழகுறீங்க அப்படின்னா அது வந்து நமக்கு பர்ஃபெக்டாக வராதுங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு பழகும்போது கொஞ்சம் பெருசாக சர்க்கிள் போடுறது, பெரிய லைன் கொண்டு வர்றது, அந்த மாதிரியெல்லாம் பழகுனா தான் உங்களுக்கு வந்து இதில் நல்லா ப்ராக்டிஸ் ஆனால் தான் நீங்கள் சின்னதாக ஏதாவது டிசைன் மேக் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக வரும். பார்க்குறக்கும் வந்து கொஞ்சம் அழகாக லுக்காகவும் இருக்குங்க. நம்ம வந்து ஸ்டார்டிங்லேயே சின்ன சின்னதாக பழகுறோம் அப்படின்னா அது வந்து செயினும் வந்து எல்லாம் சின்ன சின்னதாக இருக்குமா, நம்ம வந்து அதை போடுறதுலேயே வந்து ரொம்ப கன்ஃப்யூஸ் ஆயிடுவோம். இது கரெக்டாக வருமா வராதான்ட்டே நம்ம வந்து அதை போடும்போதே நமக்கு டவுட் வந்துடும். அதுக்கப்புறம் அதை வந்து அவாய்ட் பண்ணி தள்ளி வச்சுருவோம். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு நீங்கள் பழகும்போது கொஞ்சம் பெரிய என்ன சொல்கிறது, பெரிய லைன் போடுங்க, பெரிய ரோஸாக போடுங்க. இதெல்லாம் வந்து ட்ரை பண்ணுங்கள். நானும் உங்களுக்கு வீடியோ அப்டேட் பண்ணுறேன். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா இது வந்து நான் ஸ்டார்டிங்கில் வந்து சின்ன சின்னது போட்டு பழகலாம், அதுக்கப்புறம் தான் நம்ம நல்லா பெருசு போட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சின்ன சின்னதாக நிறைய ட்ரை பண்ணி எனக்கு எதுவுமே வந்து பர்ஃபெக்டாக வரல. இப்போ ஒரு ஹார்ட்டே எடுக்கிறேன் அப்படின்னா அது சின்னதாக தானே இருக்குது, ஈஸியாக போட்டுடலாம். ஏன்னா நமக்கு தான் இந்த ஒரு ஸ்டெப் தெரிஞ்சிருச்சுலாம், போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஹார்ட் மேக் பண்ணேன். பட் அதை நிறைய டைம் போட்டு எனக்கு பர்ஃபெக்டாக வரல. அதுக்கப்புறம் தான் நம்ம பெரிய ப்ராஜெக்டாக ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஃப்ளவர் ட்ரை பண்ணுங்கள். ரோஸ் வந்து ஃபஸ்ட்டாக ட்ரை பண்ணேன், எனக்கு அது பர்ஃபெக்டாக அழகாக வந்துச்சு. ஃபஸ்ட் டைமே வந்து கொஞ்சம் ஓகே அப்படின்ட்டு தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் அடுத்தடுத்து போடும்போது நமக்கே வந்து ஒரு ப்ராக்டிஸ் கிடச்சிது. ஸோ நீங்களும் அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஏன்னா இது நம்ம டிவி பார்த்துட்ருக்கோம், இல்லைன்னா குழந்தைங்க படிச்சுட்ருக்காங்க அப்படின்னா கூட அவங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு நம்ம ஃபோன் பார்க்காம அந்த டைமில் நம்ம இந்த ஒர்க்கை நம்ம பண்ணிவிட்டு அவங்களுக்கும் சொல்லி கொடுத்த மாதிரி இருக்கும், நம்மளும் ஏதாவது ஒரு வேலை பார்த்த மாதிரி இருக்குங்க. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நமக்குன்னு ஒரு ப்ராஃபிட் கையில் இருக்குது அப்படின்னா அதுக்கு சேஃப்டி தானுங்க. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், முக்கியமாக கமெண்ட் பண்ணுங்கள். நன்றிங்க.